بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தற்பொழுது தப்சீருடைய வகுப்பிலே இருக்கிறோம். தப்சீருடைய வகுப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விரிவுரையை தப்சீரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடங்கள் படிக்கிற டைமில் ஒரு நோட்ஸ் புக் ஒன்று எடுத்து நீங்கள் நோட்ஸுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பிரயோசனமாக இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய பெயர்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அப்போ சென்ற வாரம் வராதவங்களும் நிறைய பேர் வகுப்பில் இருக்கிறீங்க போல். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய பெயர்கள் சாதாரணமாக தெரிஞ்ச வகையில் தெரிஞ்ச பெயர்களை கொஞ்சம் சொல்லுவோம் பாப்போம். உம்முல் குர்ஆன், சூரத்துல் ஹம்த், சூரத்து ஸலா, சபுல் மத்தானி, உம்முல் கிதாப். அவர் நோட்ஸ் எடுத்தார் போன வாரம் நோட்ஸ் எடுத்தால் இதுதான் ஃபாய்தா. நோட்ஸ் எடுக்க இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் தெரியும், அந்த கிளாஸோடு அந்த வகுப்போடு முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அடுத்த வகுப்பில் கேட்டால் தெரியாது. நோட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் மனசுலையும் இருக்கும், நோட்ஸை பார்த்து சரி சொல்லவும் முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக எந்த வகுப்புகளாக இருந்தாலும் எந்த பயான்களாக இருந்தாலும் நோட்ஸ் எடுத்துக்கொண்டால் ரொம்ப பொறுமதியாக இருக்கும் என்று ஒரு மசூரா. அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், சபுல் மத்தானி, சூரத்துல் ஹம்த், சூரத்து ஸலாம் போன்ற பல பெயர்களை கொண்ட சூரா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சஹீஹான ஹதீஸ்களை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை பற்றி, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்ச ஏதாவது படித்த ஏதாவது செய்தியை தெரிஞ்சவங்க சொல்லுவோம் பாப்போம். எப்படி திரும்ப திரும்ப வந்துட்டு அது இது சபுல் மத்தானியோ, அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு சிறப்பு தான். வேற இது வந்துட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு ஒரு சூறாவை அறிவித்து தரட்டுமா என்று கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆம் அறிவித்து தாருங்கள் யா அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாருங்க, தௌராத்திலேயோ ஜபூர்லேயோ இஞ்சிலிலோ குர்ஆனிலோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர சிறப்பான ஒன்று இறக்கப்படாத ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், நீங்கள் தொழுகையில் வந்துட்டு எப்படி ஓதுகிறீர்கள்? அதுக்கப்புறம் அவங்க ஃபகரா உம்முல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம். வேற சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லையோ அந்த தொழுகை பூர்ணமற்ற தொழுகை, அந்த தொழுகை பூர்ணமற்ற தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள்.
அப்பொழுது சொல்கிறார்கள், வானத்தின் பால் தலையை உயர்த்தியவர்களாக, இது வானத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டது, இந்த கதவு இதற்கு முன்பதாக திறக்கப்பட்டதே கிடையாது. இந்த வானத்தில் இருந்து இந்த வாயிலினூடாக ஒரு வானவர் இறங்கி வருகிறார். அவர் இதற்கு முன்பு பூமிக்கு வந்ததே கிடையாது. அவர் வந்து சொல்கிறார், அபுஷிரு பின் நூரைன், 2 பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், 2 பிரகாசங்களை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். அந்த 2 பிரகாசம் என்ன? அந்த 2 பிரகாசம் என்ன? ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனம். இது நாங்கள் போன வாரம் படித்தோம், ஆனால் ஞாபகம் இல்லை. அதுக்கு தான் கட்டாயமாக நோட்ஸ் எடுத்துக்கொள்ள சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி இப்படியாக பல சிறப்புகள் நிறைந்த ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் இருக்கிறது. அதே போன்று சில செய்திகள், சில ஹதீஸ்கள் வந்துட்டு எல்லாத்துலேயும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், லைஃபான ஹதீஸ்கள் இப்படி இருப்பதை போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் லைஃபான மௌதுஆன சில செய்திகள், சிறப்புகளை வைத்து வரக்கூடிய செய்திகளும் இருக்கிறது. இதை வந்துட்டு நாசுருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சில செய்திகளை கோடிட்டு காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மீசானில், தராசியில் ஒரு தட்டிலும் ஏனைய எல்லா சூறாக்களும் ஒரு தட்டிலும் வைக்கப்பட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தட்டுத்தான் கணத்தால் தாளும் என்பதாக வரக்கூடிய செய்தி இது லைஃப் ஜித்தன், முற்றிலும் பலகீனமான செய்தி என்று நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இப்படியும் சிலவங்க வந்துட்டு சிறப்புகளை போடுறாங்க. அப்படி நிறைய இருக்குது. யாசினுக்கு சொல்வார்கள், யாசினுக்கு பல சிறப்புகளை சொல்வார்கள். பல சிறப்புகளை சொல்லி மௌதுஆன லைஃபான ஹதீஸ்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். யாசினுடைய சிறப்பை பற்றி எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. குர்ஆனுடைய கல்பு யாசின் இப்படியெல்லாம் ஹதீஸ்களை சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. யாசின் என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறா, அது சிறந்த சூறா, நல்ல சூறா என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதற்கு என்று தனிப்பட்ட சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் சில சிறப்புகள், பலகீனமான செய்திகளை வைத்து சொல்லியிருப்பதைத்தான் நாசுருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒன்று தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தராசில ஒரு தட்டிலும் ஏனைய எல்லா சூறாக்களும் ஒரு தட்டில் வைத்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தட்டுத்தான் கணத்தால் பாரத்தால் தாழ்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய செய்தி இது லைஃபான, முற்றிலும் லைஃபான செய்தி என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னொரு சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நஞ்சுகளுக்கும் மருந்து என்று வரக்கூடிய அந்த செய்தியும் பலகீனமானது என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று தான் இன்னொரு சிறப்பை சொல்கிறார்கள். யார் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் இஹ்லாஸையும் தூங்குவதற்கு முன்பதாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மரணத்தை தவிர வேறு எந்த தீங்கும் வராது என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. இதுவும் பலகீனமான செய்தி. ஆனால் சூரத்துல் இஹ்லாஸ் தூங்குவதற்கு முன்பதாக ஓதுவதற்கு ஆதாரபூர்வமான பல செய்திகள், ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி சூரத்துல் ஃபாத்திஹாவும் இந்த சூரத்துல் இஹ்லாஸும் தூங்குவதற்கு முன்பதாக ஓதினால் மரணத்தை தவிர ஏனைய எல்லா தீமைகள் இருந்தும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி என்பதாக நாசுருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஆயத்துல் குர்சியும் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே அன்றைய நாளிலே ஜின்னுடைய, மனிதர்களுடைய கண்ணூரின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்று வரக்கூடிய செய்தியும் பலகீனமான செய்தி. அதே போன்று தான் ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இது வந்துட்டு ஷிஃபாஉன் லிகுல்லி தாஇன், எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் என்று வரக்கூடிய செய்தியும் பலகீனமான செய்தி. அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சுலுசும் மினல் குர்ஆன்,
குர்ஆன்ல வந்துட்டு அந்த 1/3 என்று வரக்கூடிய அந்த செய்தியும் பலகீனமான செய்தி என்பதாக நாசுருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த விடயங்களிலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு எதற்கு சொன்னார்களோ அது மட்டும்தான் சிறப்புக்குரியது. எங்களால் வந்துட்டு ஒன்றுக்கு ஒரு சிறப்பை கொடுக்க முடியாது, மனிதர்களால் இதற்கும் ஒரு சிறப்பை கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு சிறப்பு கொடுத்திருந்தால் அந்த சிறப்பை மாத்திரம்தான் எங்களால் கொடுக்க முடியும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய வகுப்பில் இப்போ இந்த படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒன்று வந்துட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய பெயர்கள், அதுபோன்று சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சிறப்பித்து வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள், அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சிறப்பித்து வரக்கூடிய பலகீனமான செய்திகள், இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக நாங்கள் அல் இஸ்திஆதா, இப்போ நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில், தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்திஆதான்னு சொன்ன என்ன? இஸ்திஆதாண்டா நாங்கள் பாதுகாப்பு வேண்டுதல், பாதுகாப்பு பெறுதல், அஊது ஓதுதல், இதற்கெல்லாம் இஸ்திஆதா என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ஹுதில் அஃவ வஅ்முர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நீங்கள் வந்துட்டு அஃப்வ மன்னிக்கக்கூடிய பண்பை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதே போன்று நன்மையை நீங்கள் ஏவுங்க, ஜாஹிலீன்களை மடையர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன், உங்களுக்கு ஷைத்தானில் இருந்தும் ஒரு ஊசலாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டால், ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டால் ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். அந்த ஷைத்தானுடைய தீங்கில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அவன் நன்கு செவியுறுபவன், அனைத்தையும் கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ, நீங்க அதாவது ஒரு மோசமான ஒன்றை வந்துட்டு நல்ல ஒன்றை கொண்டு நீங்கள் தடுங்கள். நஹ்னு அஅலமு பிமா யசிஃபூன், நீங்கள் அதாவது வர்ணிக்கக்கூடியவைகளை நாங்கள் மிக்க நன்கறிந்தவர்களாக இருக்கிறோம். வக்குல், நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி எனது இறைவா, அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ஐ யஹ்துரூன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் அந்த ஷைத்தான் எங்களிடத்திலே வருவதை விட்டும் உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம வந்துட்டு ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் தஆலா இடத்துல கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்பு கேட்க வேண்டும். யா அபனி ஆதம லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு, ஆதமுடைய மக்களே, உங்களை ஷைத்தான் குழப்பாமல் ஃபித்னாவுக்குள்ளாமல் ஆக்காமல் இருக்க வேண்டும். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருந்து உங்களுடைய பெற்றோர்களை ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்கியதை போன்று உங்களுக்கு ஃபித்னாக்கள் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அங்கே எச்சரிக்கை செய்கின்றான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. ஃபத்தஹிதூஹு அதுவா, நீங்கள் அவனை விரோதியாக அதுவாக நீங்கள் அவனை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அந்த ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டத்தார்களும் உங்களை அழைப்பதெல்லாம் நீங்கள் நரகத்திற்குரியவர்களாக ஆகுவதற்காக வேண்டித்தான் அந்த ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டமும் உங்களை அழைக்கிறது. எனவே அந்த ஷைத்தானை நீங்கள் அதுவாக விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு வேண்ட வேண்டும். எனவே அல்லாஹு தாலா மேலும் சொல்கிறான், ஃபைதா கராத்தல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
அந்த விரட்டப்பட்ட எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு, யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, வஅலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவருடைய ரப்பின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ, அவர்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லௌனஹு வல்லதீன ஹும் முஷ்ரிகூன், ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகாரம் யார் மீது உண்டாகும் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் அந்த ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ, முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் மீது தான் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கும் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும், ஷைத்தான் எங்களுக்கு பயங்கரமானவன் என்பதனையும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியதை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அந்த கிதாபிலே தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே நாங்கள் ஓத ஆரம்பிக்கும் பொழுதும், ஏனைய அமல்கள் இபாதத்துகள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறார்கள். அதே போன்று தான் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் செல்வோமாக இருந்தால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இதா நூதிய பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால், அதான் சொல்லப்பட்டால், அதுபர ஷைத்தானு, ஷைத்தான் வந்துட்டு விரண்டோடுகிறான். அதான் சத்தம் கேட்டால் ஷைத்தான் விரண்டோடுகிறான். எதுவரைக்கும் என்று சொன்னால், ஹத்தா லா யஸ்மா தஅதீன், அந்த அதானுடைய சத்தம் அவனுடைய காதுக்கு கேட்காமல் இருக்கக்கூடிய தூரத்திற்கு ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஃபைதா குலியன் நிதா, அந்த அதான் முடிந்து விட்டால், முஅத்தின் அதான் சொல்லி முடிந்து விட்டால், அக்பல, மீண்டும் ஷைத்தான் அப்படியே வருகிறான். ஷைத்தான் பாங்கு சத்தத்தை கேட்டால் அந்த சத்தத்தை ஷைத்தானால் கேட்டு இருக்க முடியாது. ஷைத்தான் வந்துட்டு விரண்டோடுவான். அவனுடைய பித்தட்டில் கால்படும் வரைக்கும் அவன் விரண்டோடுவான். அவன் அதாவது காற்றை வெளிப்படுத்தியவனாக ஷைத்தான் விரண்டோடுவான். அதான் அவனுடைய காதுக்கு விழாத அளவு தூரத்துக்கு அவன் ஓடுவான். அதான் முடிஞ்சதற்கு பிறகு திரும்ப அவன் வருவான். ஹத்தா இதா சுவிப லிஸ்ஸலாத்தி அதுபர, அதற்கு பிறகு இகாமத் சொல்லப்பட்டால், தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் திரும்ப அவன் ஓடுவான். ஹத்தா இதா குதிய தஸ்வீப, அந்த இகாமத்து முடியும் வரைக்கும் அந்த ஷைத்தான் அந்த இடத்தில் இருந்து அப்படியே விரண்டோடுவான். இகாமத்து சொல்லி முடிந்து விட்டால் அக்பல, மீண்டும் வருவான். ஷைத்தான் பாருங்க எப்படி மனுஷனை வந்துட்டு விடமாட்டான். ஷைத்தான் மனிதனை விடமாட்டான். ஷைத்தான் பயங்கரமானவன். ஒரு தீயவனிடத்தில் இருந்து ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக்கினிடத்தில் போய் அங்கே ஒருவர் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டால் அவர் ஷஹீத், அவருக்கு நன்மை கிடைக்குது. ஆனா இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய விரோதியுடைய யார் மாட்டிக்கொள்கிறாரோ அவர் நரகம் போய்த்திடுவார். அவன் நரகம் போயிடுவார். ஷைத்தானும் ஒரு விரோதி, ஒரு முஷ்ரிக்கின், ஒரு யஹூதி, ஒரு காஃபிரும் விரோதி. ஷைத்தானுடைய வலையில ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால், ஷைத்தான் அவனை பிடிச்சிட்டான்னு சொன்னா அவன் நரகத்திற்கு போயிடுவான். ஆனா ஒரு முஷ்ரிக்கின், ஒரு காஃபிர், ஒரு யஹூதி அவனை வெட்டிட்டான், ஒரு யுத்தத்தில் வெட்டிட்டான், அவர் ஷஹீதாக ஆக்கப்படுகிறார். அப்போ இந்த ஷைத்தான் வந்துட்டு தொழுகைக்காக வேண்டி நாங்கள் சென்றாலும் இமாம் இகாமத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓடுகிறான். இகாமத்து முடிஞ்சோடனே திரும்ப வாரான். திரும்ப நாங்கள் தொழுகைக்கு வந்தவுடனே வாரான். நாங்கள் தொழுகையில் தக்பீர் கட்டி கொண்டு இருப்போம். இப்போ வந்துட்டு அந்த ஷைத்தான் வாரான். ஹத்தா எதுவரைக்கும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தில் பல சிந்தனைகளை போடுவான். ஷைத்தான் வந்து நாங்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல சிந்தனைகளை, பல கற்பனைகளை, என்றைக்குமே எதுவுமே சிந்திச்சே இருக்க மாட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிய உடனே அந்த யோசனையை ஷைத்தான் கொண்டு வந்து போடுவான். சும்மா நேரத்தில் அந்த யோசனை வந்தே இருக்காது எங்களுக்கு. அது எப்போ நடந்த சம்பவம், எப்போ நாங்கள் மறந்து போட்ட சம்பவம். ஆனால் அங்கே தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே ஷைத்தான் வருவான். வந்து அந்த சிந்தனையை போட்டுடுவான்.
யக்கூல் அவன் சொல்லுவான் உதுக்குர் கதா வதுக்குர் கதா, இப்படி என்ன இப்படி ஞாபகப்படுத்து, இப்படி இது இப்படி இப்படி செய் என்று சொல்லி ஞாபகப்படுத்து என்று சொல்லி ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்துல அந்த பழைய நிகழ்வுகளை செய்திகள் எல்லாம் அங்கே உள்ளத்துல போடுவான். அவர் வந்துட்டு இதற்கு முதல்ல வந்துட்டு அது ஒரு நினைச்சு கூட இருக்க மாட்டார். அப்படியான செய்திகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஷைத்தான் வந்து போடுவான். எது வரைக்கும் என்று சொன்னால் மா யத்ரி கம் சல்லா, எத்தனை ரக்கா தொழுதோம் என்று மறந்துருவோம், எத்தனை ரக்கா தொழுதுட்டோம் கூட மறந்துருவோம். அந்த அளவுக்கு ஷைத்தான் வந்துட்டு எங்களோட விளையாடக்கூடியவன், எங்களுடைய தொழுகையில வந்துட்டு விளையாடக்கூடியவன், எங்களுடைய தொழுகையை பால்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவன். எனவே தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் வந்து ஃபைதா கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆனை ஓத நீங்கள் ஆரம்பித்தால், குர்ஆனை ஓதினால் ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேளுங்கள். அதே போன்று நாங்கள் தொழுகைக்கு வந்தாலும் ஷைத்தான் வருகிறான், எங்களுடைய தொழுகையிலே ஊசலாட்டங்களை குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். அந்த வேளையிலும் நாங்கள் ஷைத்தானுடைய அந்த சதி சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும். ஷைத்தான் மிகவும் பயங்கரமான விரோதியாக இருக்கிறான். அது உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் நிறைய தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை, ஷைத்தானுடைய விளையாட்டுகள் எல்லாம் நிறைய நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நிறைய செய்திகளை, அந்த ஷைத்தான் சம்பந்தமான செய்திகளை நிறைய அவர்களுடைய கிதாபுல கிரந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறதுனால இப்படியான கொஞ்சம் செய்திகளை சொன்னாலும் அது உங்களுக்கு போதுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த செய்திகளையும் நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. இன்றைக்கு படித்த வகுப்புடைய இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய தீங்குகள், இவைகளையும் குறிப்பெடுத்துக்கோங்க. ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து கட்டாயமாக எங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், எங்களுடைய மனைவி மக்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தொழுகை சீரானதாக உயிரோட்டம் உள்ளதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முடியுமான அளவு சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய பொருளோடு, அதனுடைய கருத்தோடு, அதனுடைய விளக்கத்தோடு விளங்கி நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் எங்களுடைய தொழுகை சீரானதாக அமைவதற்கு, இஹ்லாஸ் உள்ளதற்காக, உயிரோட்டம் உள்ளதாக அமைவதற்கு ஒரு மிக பெரும் காரணமாக அது இருக்கும். அதே போன்று அந்த சூறாவோடு ஓதக்கூடிய, சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஓதக்கூடிய துணை சூறாக்களையும் நாங்கள் முடியுமான அளவு பொருள் விளங்கி அதனுடைய கருத்துக்களை விளங்கி நாங்கள் ஓத முயற்சி செய்யும் பொழுது எங்களுடைய தொழுகையை முடியுமான அளவு ஹுஷுவோடு, உல தூய்மையோடு அந்த தொழுகைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சூறாக்களை ஓதும் பொழுது, குர்ஆனை ஓதும் பொழுது இந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு வேண்டி ஓத வேண்டும். அஊது என்று சொன்னால், அஊது என்று சொன்னா என்ன? அஊதுண்டா? அஊது 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 நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது என்று சொன்னால் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பில்லாஹி அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின இருந்து, மின ஷைத்தானி ஷைத்தான் இடத்தில் இருந்து. அந்த ஷைத்தான் எத்தகையவன்? ரஜீம். அந்த ஷைத்தான் எத்தகையவன்? ரஜீம். ரஜீம் என்று சொன்னால் விரட்டப்பட்டவன், எடுத்தறியப்பட்டவன், அப்படியான பொருள்களை கொள்ளக்கூடியது தான் அந்த ரஜீம். அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்தும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன கோபம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இதை நாங்கள் ஓதணும். ஒரு தடவை ஒரு நபித்தோழர் வந்துட்டு கோபத்தால் வந்துட்டு ரெண்டு பேர் சண்டை ஏற்படுது. சண்டை ஏற்பட்டு ஒருத்தர முகமெல்லாம் சும்மா அந்த கோபத்தின் காரணமாக அப்படியே சிவப்பு நிறமாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாரேன், ஒரு துஆவை கற்றுத்தாரேன், அதை நீங்கள் ஓதினீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கோபம் எல்லாம் அப்படியே தணிந்து விடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதை நீங்கள் ஓதுங்க, உங்களுடைய கோபம் தணிந்து விடும். ஏன்னா கோபம் வந்து ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வரக்கூடியது தான் கோபம். இந்த கோபம் வந்த உடனே பல எதிர்பாராவிதமான விளைவுகள், தீங்குகள் ஏற்படுறதை நாங்கள் பார்க்குறோம்.
சில சந்தர்ப்பங்களில் கோபத்தின் காரணமாக அடுத்தவனை அடித்து கொண்டு விடக்கூடிய நிகழ்வுகள் கூட நடக்குது. அதனால் அந்த ஷைத்தான் பயங்கரமானவன், எந்த நேரத்திலும் எப்படியும் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான். அதிகமாக ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் பாதுகாப்பு வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்பில் நாங்கள் அடுத்த இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய பிஸ்மி ஏனைய வசனங்களை பற்றி பார்ப்போம். இதுவரைக்கும் படித்த செய்திகளை கட்டாயமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் வந்துட்டு கேள்வியாக நான் போடுவேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை எழுதி கொண்டு வரணும். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்தியாவுக்குரிய பெயர்களை குறிப்பிடுக, அவ்வளோதான் நான் போடுவேன். என்னென்ன பேருண்டெல்லாம் போட மாட்டேன். நீங்கள் பார்க்கணும், பார்த்து அந்த பெயர்களை போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆமாம் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை கேட்டு நீங்கள் சரியாக பிழையெல்லாம் எழுதிக்கொள்ளாதீங்க, சரியாக எழுதிக்கோங்க. அடுத்தது சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஆதாரபூர்வமான செய்திகளை குறிப்பிடுக. அப்போ நீங்கள் அந்த செய்திகள் எழுதுகிற டைமில் உங்களோட மனசில் அப்படியே பதிவாகிடும். அதுக்கு பிறகு எழுதுவோம் சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக வரக்கூடிய பலகீனமான செய்திகளை குறிப்பிடுக. அப்போ நீங்கள் அதுகளை குறிப்பிடணும். அடுத்தது தஅவூத் இஸ்திஆதா பற்றிய செய்திகளை குறிப்பிடுக. அப்போ உங்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் சொல்லலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். நீங்கள் அதுக்கு ஒரு புக் ஒன்று எடுத்து ஒரு காப்பி ஒன்று எடுத்து அதில் நீங்கள் இந்த நோட்ஸை எழுதிக்கோங்க.